This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. நேற்று ரிசல்ட் என்னங்க 563 இல்லைங்களா? 563 நான் பாருங்கள் இங்கே இல்லைங்களா, 523 பாக்ஸில் உட்காந்துருக்குங்க இல்லைங்களா. இங்கே 6 மட்டும் கொடுத்துருந்தேன். நேற்று 3 நம்பர் தட்டி தூக்கியிருக்கலாம் இல்லைங்களா. மெம்பர்ஷிப்புக்கு நான் இது மட்டும் தான் கொடுத்தேன். இந்த ஒரே நம்பர் தான் பாக்ஸ் பண்ணி கொடுத்தேன். மெம்பர்ஷிப்புக்கு 523 பாக்ஸில் வந்திருக்குங்க இல்லைங்களா. நமக்கு ரிசல்ட்டு 563 போயிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிவிட்டு ஒரு நம்பரில் போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 463 அப்படியே ரிவர்சல் இருக்கும் இல்லைங்களா. அப்படியே இந்த 36 அப்படியே உள்ளே போயிடுச்சு. நான் பிசிக்கு 36 கொடுத்தேன் மெம்பர்ஷிப்பில். ஆனால் 63 போச்சு. மிஸ் ஆகிடுச்சு மெம்பர்ஷிப்பில் நேற்று. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இன்றைக்கி இதே மாதிரி சிங்கிள் போர்டு ஆல் போர்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுத்து தரேன் ஓகேங்களா. இதே மாதிரி பாக்ஸ் இன்றைக்கி 2 பாக்ஸ் இருக்குது. மெம்பர்ஷிப்புக்கு ஒரு பாக்ஸ் ஸ்ட்ராங்காக தரேன். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி 3 ஷோவும் இருக்குது, ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பாருங்கள் ஒரு 3 பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கவனமாக கவனிங்க. இப்போது நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த க்ரீன் அதாவது ரெட் கலர் பாக்ஸில் என்னங்க இருக்குது, அப்படியே ரைட் டு லெஃப்ட் பாருங்கள். என்னங்க ரெட் கலர் பாக்ஸில் 289 இருக்குங்க ஓகேங்களா. ஆக்சுவலி இந்த 692 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது நான் வின்னிங் கொடுத்த நம்பர் இல்லைங்களா. இது நம்ம வின்னிங் கொடுத்த நம்பர். இந்த 692 நம்ம வின்னிங் கொடுத்த நம்பர். ஸோ அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் டு லெஃப்ட்டில் 289 இருக்கும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 289க்கு அங்கே ரைட் டு லெஃப்ட் இருந்துச்சு. இங்கே லெஃப்ட் டு ரைட்டில் பாருங்கள் அப்படியே பவரில் அங்கே பாருங்கள் 789 இருக்கும். புரியுதுங்களா? 789 இங்கே இருக்கும். புரியுதுங்களா? அப்போது நமக்கு இங்கே எப்படி வச்சுருக்கான் அங்கே பாருங்கள் 289 ரைட் டு லெஃப்ட்டில் பவரில் வச்சுருக்கான் ஓகேங்களா. ஆனால் அங்கே ரிசல்ட் என்ன 789 வந்துச்சு. நான் இந்த மாதிரி ஜிக்ஜாக்கில் எடுப்பான்னு சொல்லி நாம் என்ன பண்ணோம், அடுத்த நாள் நமக்கு ரைட் டு லெஃப்ட்டில் எடுத்துகிட்டு இருந்ததை லெஃப்ட் டு ரைட் எடுத்து 692 நம்பர் கொடுத்தேன். அதே மாதிரி 3 நம்பரும் நமக்கு எனக்கு வின்னிங் விழுந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி பாருங்கள் இங்கே பாருங்கள் 692 அடுத்த நாள் ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த ரைட் டு லெஃப்ட் வச்சா இல்லைங்களா, இந்த ரைட் டு லெஃப்ட் இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா. அங்கே பாருங்கள் ரைட் டு லெஃப்ட் இங்கே பார்த்துருக்கோம். இப்போ 2 கட் பண்ணி இதோட முன்னாடி 3 நம்பர் என்னென்னு பாருங்கள். ஏன்னா இது வின்னிங் கொடுத்த நம்பர் நம்ம. ஸோ இதோட முன்னாடி 3 நம்பர் என்னங்க 708 இருக்குங்க. புரியுதுங்களா? 708 இருக்கிறதுக்கு முன்னாடி நம்பர். அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட்டு இங்கே பாருங்கள் எடுத்து இங்கே பாருங்கள் 708 இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள் 587 இருக்குங்க ஓகேங்களா. அப்போ 087. அப்போ இந்த முன்னாடி 3 நம்பரும் இல்லைங்களா. இந்த நம்பர் பாருங்கள் 289 அப்படியே பாருங்கள் மாற்றி வச்சுருக்கோம். ஆனால் ரிசல்ட் நமக்கு வந்தது அப்படியே திருப்பி 789 வந்துச்சு. இந்த மாதிரி வந்ததுனால தான் ஸோ முன்னாடி 3 நம்பரும் வந்திருக்கு. இதுவும் பவரில் திருப்பி வச்சுருக்கான். அப்படி பார்க்கும்போது அடுத்த நாள் ரிசல்ட்டு 692 வரத்துக்கு பாசிபிள் அதிகம்னு சொல்லி நான் எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி ஹிட் ஆச்சு. இப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதே பேட்டர்னில் இன்றைக்கும் வருது. இந்த பாக்ஸை இப்போ கவனிங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த பாக்ஸை கவனிங்க. அங்கே 789க்கு இல்லைங்களா 289 இருந்துச்சு. அதாவது ரைட் டு லெஃப்ட்டு திரும்பி இருந்துச்சு இல்லைங்களா. அதே மாதிரி பாருங்கள் நேற்று ரிசல்ட் 563. இங்கே பாருங்கள் அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் எடுத்து பாருங்கள் 518. அப்போ அதே மாதிரி ஒரு நம்பர் மட்டும் பவர் வச்சுருக்கானா. புரியுதுங்களா? ரைட் லெஃப்ட் எடுத்து பார்த்தா என்னங்க 518 இருக்குது. ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி பார்த்தா 563 இருக்குது. புரியுதுங்களா? அப்போது இதை இதே அது எப்படி அந்த பேட்டர்னில் ரைட் லெஃப்ட் வச்சானோ அதே மாதிரி இதுவும் ரைட் லெஃப்ட் வச்சுருக்கான். எப்படி அந்த பேட்டர்னுங்க பாருங்கள் முன்னாடி 3 நம்பர் என்னங்க இருக்குங்க 785 இருக்குங்க இல்லைங்களா. அங்கேயும் முன்னாடி 3 நம்பர் எப்படி இருந்துச்சு, இதே மாதிரி தான் இருந்துச்சு இல்லைங்களா. 785 இருக்குது. அப்போது நேற்றுங்க இங்கே முன்னாடி 3 நம்பர் பாருங்கள். நேற்றுங்க முன்னாடி 3 நம்பர் வச்சுருக்கான் 537ங்க. புரியுதுங்களாங்க பாருங்கள் 785 இங்கே இருக்குது. இங்கே என்ன இருக்குது 537. அப்போ 537 அப்போ 5க்கு 5 8க்கு 3 7க்கு 7. புரியுதுங்களா? அப்படியே முன்னாடி 3 நம்பர் வந்திருக்குதுங்க. புரியுதுங்களா? எதுக்கு சொல்கிறேன்னு, இப்போது அப்படி பார்க்கும்போது அங்கே எப்படி இதே பேட்டர்னில் இந்த முன்னாடி 3 நம்பர் இங்கே மாறி அடுத்த நாள் ரிசல்ட்டும் சேமாக அங்கே பாருங்கள் 692க்கு 692 வந்துச்சோ அதே மாதிரி ஒரு சான்ஸ் இன்றைக்கி இங்கே பாருங்கள் 518 ரிவர்சல் இருக்குது. அதே மாதிரி முன்னாடி 3 நம்பரும் வந்துருச்சு. அப்போது நாளைக்கு அதாவது இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள் அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்க 689 தாங்க இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நமக்கு ஒரு சான்ஸு ஓகேங்க நமக்கு ஒரு சான்ஸு 689 வரத்துக்கு பாசிபிள் இருக்கான்னு பார்க்கலாங்களா. பாருங்கள் 689
9 அப்படின்னு கணக்கில் வருதான்னு பாருங்கள். இல்லைன்னா 986 இல்லைங்களா? இல்லை இன்னொரு நம்பர் சொல்கிறேன் 639 இந்த மாதிரி கணக்கில் வருதான்னு பாருங்கள். புரியுதுங்களா? இங்கே நம்ம இப்போ வந்து இந்த அவன் பார்த்த 639 நான் எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ரிசல்ட் வந்தால் எப்படி கொண்டு வந்து முடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி எடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரே ஒரு செகண்ட் கவனிங்க. இப்போது 639 வந்துச்சுன்னா நாம் எடுக்கிற பேட்டர்ன், ஓகேங்களா, நாம் எடுக்கிற பேட்டர்னில் எப்படி வந்து நம்பர் உட்காருன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே பாக்ஸ் பண்ணுறேன், ப்ளூ கலரில் ரெட் கலரில் போடுறேன். இங்கே 155ன்னு இருக்குது இல்லைங்களா? ஒன்றுக்கு காமனாக வச்சுக்கிட்டு 5 அடுத்த நாள் வந்திருக்கு. அப்போ பேலன்ஸ்கிற ஒரு நம்பர் கூட்டியோ கழிச்சோ வரணும். அப்போ இங்கே இருக்கிறது பேலன்ஸ் 5 தான். அப்போ நான் கூட்டும்போது 6 வரதுக்கு சான்ஸ் அதிகம். புரியுதுங்களா? அப்போ 155 156ன்னு ஏ போர்டில் 6 வரத்துக்கு பாசிபிள் அதிகம். அப்போது நம்ம பார்த்த 639க்கு ஏ போர்டில் 6 கண்டிப்பாக டிக் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நான் எதுவும் ஃபேண்டசி பேசலை, இந்த மாதிரி நிறைய வந்திருக்குங்க. ஸோ நேற்று உட்காரலைங்கிறதுனால நீங்கள் எதையுமே கேர்லெஸ் எடுக்க வேணாம். கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர்ஸ் 4 நாள் உட்காரும் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ஏ போர்டில் 6ஆம் நம்பர் கரெக்டாக கிளிக் ஆகுது. அடுத்தது இப்போ சென்டர் புக்கில் ஒரு பாக்ஸ் போடுறேன். இப்போ இங்கே பாக்ஸ் போட்டு இந்த ப்ளூ கலராக வைக்கிறேன், இதை கவனிங்க. இப்போது நம்ம பி போர்டில் 3 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போது இன்னொரு பாக்ஸ் நான் ஹரிசாண்டலாக போடுறேன், அதையும் கவனிங்க. இப்போ இதை கவனிங்க இல்லைங்களா? இந்த ப்ளூ பாக்ஸை மட்டும் கவனிங்க. அப்போது இந்த ப்ளூ பாக்ஸில் பாருங்கள், இங்கே ரேஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கவனிங்க. இப்போது இந்த ப்ளூ பாக்ஸ்குள்ளே மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே இந்த 3 வச்சுட்டுனா ஓகே. இப்போ இந்த ப்ளூ பாக்ஸ்குள்ளே இந்த பாருங்கள், ஹரிசாண்டலாக இருக்கிற ப்ளூ பாக்ஸில் 563ன்னு போகுது இல்லைங்களா? அப்போது ப்ளஸ் படி மேலேருந்து கீழே கொண்டு வந்தால் 563ன்னு இங்கே வச்சா கரெக்டாக இருக்கா பாருங்கள். 563 ஹரிசாண்டலாக பார்த்தா 563, வெர்டிகலாக பார்த்தாலும் 563. அப்போது நம்ம பி போர்டில் 639க்கு நம்ம 3 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போது 3ஆம் நம்பருமே நமக்கு ஒத்து போகுது இல்லைங்களா? பாருங்கள், 523 155 ஒன்று கூட்டி வச்சா 156 இல்லைங்களா? சான்ஸ் இருக்குது. இப்போது இப்போ ஃபைனலாக ஒன்று கவனிங்க. இப்போ இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று கொடுக்க போகிறேன், அதை கவனிங்க. சீபோர்டில் பாக்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த பிங்க் கலரில் சீபோர்டு பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பிங்க் கலர் சீபோர்டு பாக்ஸில் என்னங்க இருக்குது பாருங்கள், 539 வந்து முடியுதா? கரெக்டாக சீபோர்டை மட்டும் பாருங்கள், 539ன்னு முடியுதுங்களா? ஓகேங்களா? இப்போது ஹரிசாண்டலாக ஒரு பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். ஹரிசாண்டலாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சீபோர்டை பாருங்கள். சீபோர்டு எப்படி பாருங்கள், 539 இங்கே முடிக்கிறான். கொண்டு வந்துங்க பாருங்களேன், 539 இந்த 53 ஒன்று கூட்டி 639 கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய தடவை வந்திருக்கு இல்லைங்களா? இங்கே பாருங்கள், 849 இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்து வந்துட்டு பண்ணியிருப்பான், 849 கொண்டு வந்து முடிச்சிருப்பான். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சான்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து அதே மாதிரி சீபோர்டு நம்பரை ஒன்று கூட்டி என்ன பண்ணுவான், அப்படியே கொண்டு வந்து 639 எடுத்துகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி பேட்டர்ன் எடுக்கும்போது நமக்கு இந்த நம்பர்ஸ் 639 நம்பர் ஸ்ட்ராங்காகவே வருது. இதை நம்ம கொடுத்துருவோம். பட் போர்டு வைஸாக நம்ம ஆக்சுவல் எடுக்கிற மாதிரி எடுப்போம். அப்போ என்ன நம்பர் வருதுன்னு பார்த்துருவோம், அதையும் கொடுத்துருவோம். ஸோ கவனமாக கவனிங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போது இன்னொரு பேட்டர்னில் ஒரே ஒரு நம்பர் எடுக்க போகிறோம், அதை கவனமாக கவனிங்க. இப்போது இங்கே 784 இருக்குது, இதை நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது சீபோர்டில் ஒரு பாக்ஸ் பண்ணுறேன், இங்கே வச்சுக்கிறேன், கவனமாக கவனிங்க. ஓகேவா? இப்போது இதை ஒன்று வச்சுருக்கேன் சீபோர்டில். இப்போது ஹரிசாண்டலாக என்ன போட்டிருக்கேன், 784ன்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அது எப்போவுமே இப்படி தான் பார்க்க சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், ரைட் டு லெஃப்ட்டு பார்க்க சொல்லியிருக்கேன். ரைட் டு லெஃப்ட் பார்க்கும்போது 487ன்னு இருக்குது இல்லைங்களா? அப்போது 487 நீங்கள் இந்த 8 மட்டும் பவர் பண்ணி 437ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 437 இல்லைனா 734ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட் டு லெஃப்ட் டு ரைட்டு பார்த்தீங்கன்னா 700, பி போர்டை மட்டும் பவர் பண்ணி 734ன்னு வச்சுக்கோங்க. அப்போது 734ன்னு வச்சுட்டிங்கன்னா நான் சீபோர்டில் ஒரு நம்பர் போடுறேன், கவனிங்க. சீபோர்டில் இங்கே நான் 7 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போது 734ன்னு இங்கே போகுது, அதாவது ஹரிசாண்டலில் ப்ளூ கலர் பாக்ஸில். அப்போ கீழே இருந்து மேலே போங்க, 734. கீழே இருந்து அந்த 7 வச்சு பாருங்களேன், 735ன்னு வந்து முடிக்க சான்ஸ் இருக்குங்க. அப்போ சீபோர்டுக்கு 7 வரத்துக்கு ஒரு பாசிபிள் ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. புரியுதுங்களா? சீபோர்டில் 7 வரத்துக்கு பாசிபிள் நல்லாவே இருக்குது. பாருங்களேன், 784 இல்லைங்களா? அப்போ 734ன்னு வச்சுட்டோன்னா இங்கே பாருங்கள், 735ன்னு வந்து முடிக்க சான்ஸ் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஏன்னா இந்த 4க்கு ஒன்றை பாருங்கள், ஏன்னா இந்த 4க்கு ஒன்றை கூட்டி இங்கே வச்சுட்டான். புரியுதுங்களா?
இந்த 4க்கு 1 கூட்டி ஆல்ரெடி வச்சுட்டான். அப்போ பேலன்ஸுக்கு 2 நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். அப்போ அந்த 8க்கு 3 வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது பேலன்ஸ் என்னங்க இருக்குது, 7 தான் இருக்குது. அது ஸ்ட்ரெயிட்டாக வரணுங்க. இதான் கான்செப்ட், சரிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நாம் சி போர்டில் நம்ம 7 எடுத்துருக்கோங்க. இங்கே பாருங்கள், நாம் அது பிரகாரம் பார்க்கும்போது லைன் பிரகாரம் 639 வந்துச்சு. இப்போ போர்டு பிரகாரம் நம்ம எடுக்க போகிறது 2 நம்பர் தான் எடுக்க போகிறோம், ஓகேங்களா? 639 எடுத்துட்டோம். இப்போ இதில் ஒரே ஒரு நம்பர் தான் எடுக்க போகிறோம், ஓகேங்களா? அந்த 3 நம்பர் என்ன நம்பர்னு கவனிங்க. இப்போ சி போர்டில் 7 எடுத்துட்டோம். அடுத்தது பி போர்ட்லேயும் ஏ போர்ட்லையும் எடுத்துருவோம். கவனமாக கவனிங்க. இப்போது இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். இப்போ ஏ போர்டில் எடுக்க போகிறோம் நம்பரு, கவனிங்க. இப்போது இந்த ஏ போர்டில் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி 155க்கு நம்ம 156ன்னு ஒன்று கூட்டி 639 மேட்ச் பண்ணி பார்த்தோம். இப்போ 1க்கு பாருங்கள், கவனிங்க, 1க்கு 1 இருக்குது, 5க்கு 5 வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ ஒன்று கூட்டியோ கழிச்சோ வரணும். அப்படி கூட்டியோ கழிச்சோ பேலன்ஸ் நம்பர் வந்தால் ஒன்று 6ஆக இருக்கணும், இல்லைன்னா என்னவாக இருக்கணும், 4ஆக இருக்கணும் இல்லைங்களா? 6ஆக இருக்கணும். அதான் 6ஆம் நம்பரை வச்சு தான் நம்ம 639 பார்த்தோம். ஏ போர்டில் கிளிக் ஆச்சு. இப்போது அப்போ நம்ம கூட்டி பார்த்தோம்ல, இப்போ கழிச்சு பார்ப்போம். அப்போ இந்த 5 ஒன்று கழிச்சு இடங்க வரும், 4 தாங்க ஏ போர்டுக்கு வரும். அப்போ 4 ஏ போர்டு நமக்கு வருது அப்படின்னா, அங்கே பாருங்கள், சி போர்டுக்கு ஆல்ரெடி 7 பார்த்துட்டோம். புரியுதுங்களா? 4 ஏ போர்டுக்கு வந்திருக்கு. நம்ம ஒன்று கூட்டி கழிச்சு வச்சா ஆல்ரெடி நம்ம சி போர்டுக்கு 7 பார்த்து வச்சுருக்கோம். இப்போது ஸ்கிப் பண்ணாமல் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, கவனமாக கவனிங்க. இதுதான் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. இப்போ பாருங்கள், ஏ போர்டுக்கு 4 வச்சுருக்கேன், சி போர்டுக்கு 7 வச்சுருக்கேன். ஏ போர்டு நம்பரை இங்கே பாருங்கள், ஏ போர்டு நம்பரை நான் அப்படி என்ன பண்ணியிருக்கேன், பாக்ஸ் பண்ணியிருக்கேன். 517 பாருங்கள், மேலே பாருங்கள், 517ன்னு மேலே போகுது இல்லைங்களா? அப்போது 5க்கு 4 வந்திருக்கு, 7க்கு என்னங்க வந்திருக்கு, 7 வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ 517, 5க்கு ஒன்று குறைச்சி ஆல்ரெடி வச்சாச்சு. சி போர்டில் 7 ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. அப்போ பேலன்ஸ்கிற நம்பர் என்னங்க, 1 இல்லைங்களா? அப்போ பி போர்டுக்கு 1ங்க இல்லைங்களா? இன்னொரு பாயிண்ட் இருக்குது சொல்கிறேன். அப்போ பி போர்டுக்கு 1 வச்சு என்னங்க மேட்ரு, இங்கே பாருங்கள், பி போர்டுக்கு 1 வச்சா என்னங்க நம்பர் வரும், 417 இப்படி ஒரு நம்பர். அப்போ 417ன்னு நமக்கு ரிசல்ட் நீங்கள் வந்துச்சுன்னா, ஏ போர்டில் மேலே பாருங்கள் 517, 417ன்னு முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று கவனிங்க. இப்போ நான் வந்து ப்ளூ கலரில் மார்க் பண்ணுறேன், கவனிங்க. இப்போ பி போர்டு நான் ஏன் இந்த மாதிரி எடுத்தேன், பி போர்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கலைன்னா அதையும் எடுக்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போது இந்த ரெட் கலர் பாக்ஸ் ஹரிசாண்டலாக போடுறது பாருங்கள், 155ன்னு போகுதுங்க. புரியுதுங்களா? 155ன்னு போகுது. இந்த 5 புரியுதுங்களா? 5 சென்டராக வச்சுக்கோங்க. இந்த 5க்கு ஒன்றை கூட்டி இங்கே வச்சுருக்கான். அப்போ பேலன்ஸுக்கு 1 நம்பர் என்ன வரணும், ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். எந்த மாதிரி பார்த்தாலுமே புரியுதுங்களா, பி போர்டு 1 தாங்க வரும். நீங்கள் வேணால் இன்னொன்று மாதிரி பார்த்து பாருங்கள். இங்கே பாருங்கள், 517ன்னு மேலே போகுது. அப்போது இல்லைங்களா, இங்கே பி போர்டில் கவனிங்க, 517ன்னு மே போர்டில் மேலே போகுது. பி போர்டில் 517க்கு ஒன்று குறைச்சி 561, 517, 516 அப்படிங்கிற மாதிரி வைக்கலாங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பி போர்டில் 1 நம்பர் வருதுங்க. இப்போ 417 வரதுக்கு ஒரு பாசிபிள் நல்லாவே இருக்குங்க. அதேமாதிரி 639 வரதுக்கும் பாசிபிள் இருக்குங்க. இந்த பேட்டர்ன் 2 பேட்டர்னில் கை வச்சா கண்டிப்பாக இன்றைக்கி இது ரிசல்ட்டாக வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன், நீங்களும் கவனிங்க. நீங்களும் பார்த்து நான் சொன்ன பேட்டர்லாம் வருதான்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த 7 நம்பர் தான் இருக்குது, ஓகேவா? ஒரு நம்பர் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இந்த எல்லோ கலர் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, 639, 417 இந்த போர்டு கொடுத்துருக்கு இல்லையா, அந்த போர்டை தான் நான் பாக்ஸ் கொடுக்குறேன். 639, 417 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முடிஞ்சவங்க பாக்ஸ் போடுங்க, முடியாதவங்க அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இவ்வளோ நம்பர் வேணும், நம்பர் கம்மியாக வேணும், இந்த பாக்ஸில் ஏதோ ஒரு பாக்ஸ் மட்டும் சொல்லு. அதே மாதிரி ஆல் போர்டு சிங்கிள் போர்டு வேணும், ஏபிபிசிஎஸ்சி வேணும், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 மணிக்கு நான் அப்டேட் பண்ண முக்கியமான நம்பர், ஓகேங்களா? ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்மளது இன்றைக்கி ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சிங்கிள் போர்டு இன்றைக்கி ஸ்ட்ராங்காகவே இருக்குது. வேணுங்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி வந்து நம்பர் வாங்கிக்கோங்க. 1 மணிக்கு நான் அப்டேட் பண்ணுவேன், அதுக்குள்ள மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 639, 417 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். மற்ற எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.